அம்மா பிரேமலதா அம்மா வணக்கங்க. தமிழக முதல்வர்களுடைய உடல்நிலையின் மீது இவ்வளவு அக்கறை காமிக்கிற நீங்க ஒரு 10-12 வருஷமா உங்க புருஷனை, அதாவது திரு விஜயகாந்த் அவர்களை எந்த லெவல்ல வச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? கை கால் நடக்க முடியாது, வாய் பேச முடியாது, மூளையும் செயல்படாது. அந்த அளவுக்கு தன்னிலை மறந்த ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஐசியூல வச்சு பாத்துக்க வேண்டிய ஒரு மனுஷனை பொதுவெளியில மேடையில சக்கர நாற்காலியில உட்கார வச்சு வாயில மாஸ்க் போட்டு கையை ஒருத்தவங்க பிடிச்சிட்டு முதுக பின்னாடி ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இந்த கையை பிடிச்சிக்கிட்டு காலை ஒருத்தவங்க பிடிச்சிட்டு அந்த லெவலுக்கு ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்து மக்கள் முன்னாடி கையை தூக்கி பொம்மை கையாட்டுற மாதிரி கையாட்ட வச்சு வணக்கம் சொல்ல வச்சு மக்களை ஏமாத்தி, தேமுதிக தொண்டர்களை ஏமாத்தி, எதிர்கட்சிகளை ஏமாத்தி, பேரம் பேசி பொட்டி வாங்கி இந்த லெவலுக்கு ஒரு மனுஷனை வச்சிருந்த, அதாவது உங்களுடைய புருஷனை வச்சிருந்த நீங்க இன்னைக்கு தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்களை பார்த்து அவர்களுடைய உடல்நிலை, அவர்கள் அணிகிற டிரெஸ், இதை பார்த்து நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஏன் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு எந்த முதலமைச்சரும் இல்லையா? இந்தியாவின் சூப்பர் முதலமைச்சர்னு பேர் வாங்கின அரவிந்த் கெஜ்ரிவால் பேண்ட் ஷர்ட்ல தான் இருக்காரு. சரியா? வேட்டி சட்டைங்கிறது தமிழக பாரம்பரியம், தமிழக கலாச்சாரம். அது ஒரு முதல்வருக்கு உண்டான அங்கீகாரம், அடையாளம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி தான் எப்படி நடந்துகிட்டோம், தான் எப்படி இருக்கோம், தான் புருஷனை எப்படி பாத்துக்கிட்டோம், ஒரு உடல்நிலை சரியில்லாத இறக்கும் தருவாயில் கூட முதல் வாரம் வரைக்கும் அந்த மனுஷனை பொது வழியில கூட்டிட்டு வந்து ஷோ காட்டின ஆள் தான் நீங்க. சரியா? இது அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு, அடுத்து அதுவும் ஒரு உடல்நிலையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி, எந்த அருகதையும் கிடையாது.